அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வங்கி கணக்கில் 15,000 அப்படிங்கிற புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆரம் தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அனைத்து புதிய தகவலுமே உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடந்த 2015ஆம் ஆண்டு பாரம்பரிய விவசாய வளர்ச்சி திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த திட்டம் இந்தியாவின் இயற்கை வேளாண்மை இயக்கத்தின் ஆணிவேராக உருவெடுத்துள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடைமுறைகளை பின்பற்றவும், இயற்கை வேளாண்மைக்கான சான்றிதழை அணுகவும், நிலையான உற்பத்திக்கு வழிவகை செய்யும் சந்தைகளுடன் இணையவும் இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு தளத்தை வழங்க உள்ளது. பாரம்பரிய விவசாய வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஹெக்டருக்கு ரூபாய் 31,500 நிதியுதவி வழங்கப்படுகிறது. 15,000 ரூபாய் விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பாரம்பரிய விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு இந்த தொகை வழங்கப்படுகிறது. ஸோ அரசு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு உகந்த பாரம்பரிய விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு நிதி உதவி அப்படிங்கிறது வழங்கிட்டு இருக்காங்க. 15,000 ரூபாய் வரைக்கும் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. ஸோ நீங்களும் பாரம்பரிய முறைப்படி விவசாயம் செய்கிறீங்க அப்படின்னா, சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடைமுறைகளை பின்பற்றி விவசாயம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த தொகை அப்படிங்கிறது வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அரசு இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க.